வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த மார்ச் 2025 கும்பராசியிலிருந்து சனி கிரகம் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகும் சமயத்தில் 6 கிரக கூட்டு சேர்க்கை அபூர்வமாக நிகழ்கிறது. சனி கிரகம் ஆண்டு கிரகம் ஆக வருகிறது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிறது. ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் இருந்து சஞ்சரித்து பலன்களை தரவல்லது. பூர்வ ஜென்ம கர்மாவை ஒட்டி ஜாதகருக்கு சனி பெயர்ச்சியின் பலன்கள் இருக்கக்கூடும். இருப்பினும் 2.5 ஆண்டு காலங்கள் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் ரிஷப ராசியினருக்கு அநேக நல்ல நன்மைகளை வாரி வழங்க உள்ளது. இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசி அன்பர்களுக்கு முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல வெற்றி, தொட்டது துலங்கும் காலம், பொன்னான காலம் என எல்லாம் இந்த 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடும். மீனராசி பெயர்ச்சியின் போது இளைய சகோதரர், உடன் பணியாளர்கள் தொழிலில் நல்ல இணக்கமாக புரிதலுடன் செயல்பட்டு அவர்களுடைய பிறருடைய உதவிகளை பணியில் ஈடுபடுத்தி வெற்றி காண வேண்டிய தருணம். மேலும் போன ஜென்மாவின் கர்மாவை தொட்டு பலன்கள் தரவல்ல கிரகம் சனி கிரகம். தாயார், வண்டி வாகனம், பூர்வீக சொத்து, பண்ணை வீடு, நிலபுலன்கள், குத்தகை, குலதெய்வ அருள், இஷ்ட தெய்வ அருள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான 2.5 ஆண்டுகள். தொட்டது துலங்கும் விசேஷமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெற்று பயனடைவீர்கள். கடன், வழக்கு, உடல் ஆரோக்கியம், தாய்மாமன், அண்டை அயலார், பங்காளிகள் என அவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமான ஒரு தீர்வுக்கு வரும். வெற்றிகள் வசப்படும். நம்பிக்கை வளரும் வகையில் மாற்றங்கள் நடைபெறக்கூடிய தருணம். அதை நல்லபடியாக அனுபவித்து உணரக்கூடிய சமயம் வந்துவிட்டது. மகிழ்ச்சி பிறக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் சிறப்புற செய்து முடிப்பீர்கள். பூர்வீக இடங்களில் இருந்து சொத்துக்கள், விவசாய நிலங்கள், வீடுகள், அதன் வகையில் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் இனி சாதகமாகும். புண்ணிய தீர்த்த யாத்திரை, வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு வாழ் உறவினர்கள் சேர்க்கை, குடும்ப உறுப்பினர்கள், உயர்கல்வி, வேலைக்காக வெளிநாடு, வேற்றிடம் நோக்கி செல்லுதல், புதிய வாகனம், புதிய குடியிருப்பு, தாயார் அனுகூலம், அனுசரணை, அனுபவ வழிகாட்டுதல் ஆகியவையெல்லாம் உங்கள் கடன்களிலிருந்து விடுபடவும், தந்தை, மூத்தோர், உடல்நலம் குன்றியவர்கள் விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்தில், மருத்துவ செலவு அதிக அக்கறை தேவைப்படும். நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். கடன் நிவர்த்தியாகும். உறவுகள் வசப்படுவார்கள். புதிய அடுக்குமாடி, புதிய வாகனங்கள், பிரயாணங்கள் எல்லாம் வசப்படும். தொடர்புகள் விரிவாக்கம், வியாபார விரிவாக்கம், வேலையில் முன்னேற்றம், உயர் பதவி என சிறப்புற வாழ இந்த 2.5 ஆண்டு காலம் வாழ்ந்து அனுபவிப்பீர்கள். குழந்தைகளின் திருமணம், குழந்தை பாக்கியம், வாரிசுகள் என உங்களுக்கு அடுத்த சுப நிகழ்ச்சிகள், சுப விரய செலவுகள் எல்லாம் மகிழ்ச்சியுற செய்து குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள். உடல் ஆரோக்கியம், சிறு உடற்பயிற்சி, நல்ல மருத்துவ ஆலோசனை மேற்கொண்டு செயல்படுங்கள். தாய் தந்தையருக்கு ஆரோக்கிய வகை செலவுக்கு, மருத்துவ செலவீடுகளுக்கும் காப்பீடு வகை செலவுகளுக்கு தயாராக இருங்கள். குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் கிட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சனி மீனத்தில் இருமுறை வக்ரகதியில் இந்த பெயர்ச்சி அடுத்து 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரிக்கும் பொழுது இருமுறை வக்ரகதியில் 2025 ஒரு முறையும் 26 ஒரு முறையும் வக்ர கதியில் சஞ்சரிக்கும். சில பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சிலருக்கு பலன்கள் தாமதமாக கிட்டக்கூடும். இருப்பினும் இந்த சனி பெயர்ச்சி 7.5 சனியாக இருப்பினும் உங்களுக்கு அனுபவத்தையும் நல்ல பாடத்தையும் கற்றுத்தரும்
நல்ல அனுபவபூர்வமான செயல்பாடுகள், உறவினர்களுடைய இணக்கம் எல்லாம் ஏற்பட்டு சிறப்பாக வாழ்வில் முன்னேறக்கூடிய தருணமாகவே இது இருக்கிறது. சனி திசை நடப்பில் உள்ளவர்களும் இந்த கோச்சார சனியை ஒட்டி குரு திசை நடப்பில் உள்ளவர்கள், சனி திசை நடப்பில் உள்ளவர்கள் சனீஸ்வர பகவான் குடியிருக்கும் பிரபல ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தும் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடுகளை சிறப்புற நடத்தியும் ஆராதனைகள், அபிஷேக, அன்னதானங்கள் எல்லாம் செய்து கிரகதோஷ நிவர்த்திகளை விலக்கி வெற்றி வசப்படும்படி உங்கள் செயல்பாடுகள் இருக்கட்டும். சனீஸ்வர பகவான், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி தாயார் வழிபாடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அநேக உதவிகள் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் சனி கிரகம் பிரீத்தி அடைந்து உங்களுக்கு பலன்களை சரியான முறையில் சரியான நேரத்தில் தந்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். நன்றி, வணக்கம்.